டாக்டர், இப்ப சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, குழந்தை பிறக்கும்போது கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். குழந்தை பிறக்கும்போது பிரச்சனை கிடையாது. ட்ரெடிஷ்னலி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு இருப்பாங்க, மன பொருத்தம் பார்ப்பாங்க, பையனுக்கு வேறு நல்ல வழக்கங்கள்லாம் இருக்கா, பொண்ணுடைய குணம் எப்படி, இதெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் வேஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஆல் நெசசரி. இது எல்லாத்தோடையும் அதையும் மீறி தேவைப்படுது என்னென்னா, சில வியாதிகள்லாம் குடும்பத்தில் பரம்பரை வியாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தோஸ் ஆர் நோன் டு எவ்ரிபடி. அதையும் தாண்டி சில மரபணுக்களால் வரக்கூடிய வியாதிகள் இருக்குது. அது வந்து தட் ஆல்சோ ஹைப்பர்டென்ஷன் வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வரப்போகுது, அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்குது. இல்லை சுகர் ஒரு குடும்பத்தில் எல்லாரும் இருக்குது. அது அந்த அத்தை பையனோ மாமா பையனோ இல்லை சொந்த மாமாவையே கல்யாணம் பண்ணிக்கிறப்போ சிலது வந்து லைஃப் த்ரெட்டனிங், சிலது நாட் கம்பேட்டபிள் வித் லைஃப். எல்லாரும் ஜெனட்டிக் கவுன்சிலிங் அண்ட் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஐடியல் சிச்சுவேஷன் வந்ததுன்னா, சம் ஆஃப் த கண்ட்ரீஸில் மேன் அண்ட் உமன் கல்யாணம் பண்ணணும்னு வரப்போ அவங்களுக்கு ஜெனட்டிக் டெஸ்டிங் அண்ட் கவுன்சிலிங் கம்பல்சரி. எப்படி மேரேஜுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியோ அந்த மாதிரி இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்கும் கம்பல்சரின்னு. யூஸ்வலாக இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி வரக்கூடிய வியாதிகள் என்னென்னா ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்குது. நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தாலசீமியா அப்படின்னு. சிலது வந்து ஆண் மூலமாக வரக்கூடியதாக இருக்குது, சிலது வந்து பெண் மூலமாக வரக்கூடியதாக இருக்குது. மைண்ட் யூ, திஸ் இஸ் நாட் தொற்று நோய். ரொம்ப சிவியராக ஹைப்பர் டென்ஷனோ டயபெட்டிஸோ இருக்கிற பட்சத்தில் குழந்தை உள்ளுக்குள்ளே இறந்து போக வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜ் ஏற ஏற ஆணுக்கும் பெண்ணுக்கும் எஸ்பெஷலி விமனுக்கு கன்சீவ் ஆகிறதுலையே கஷ்டங்கள் வரலாம். கன்சீவ் ஆனாலும் குறை பிரசவம், அதாவது அபார்ஷன்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னா டாக்டர் உஷா கைனகாலஜிஸ்ட். வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், Good to தேங்க்யூ see you, டாக்டர். தேங்க்யூ வெரி மச். பிஃபோர் மேரேஜ் ஜெனட்டிக் கவுன்சிலிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெனட்டிக் கவுன்சிலிங் அப்படின்னா என்ன டாக்டர்? ட்ரெடிஷ்னலி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு இருப்பாங்க, மன பொருத்தம் பார்ப்பாங்க, ஃபேமிலிஸ் கம்பேட்டபிளாக இருக்கா, ரெண்டு ஃபேமிலியும் ஸ்டேட்டஸ் கம்பேட்டபிளாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அண்ட் பையனுக்கு வேறு நல்ல வழக்கங்கள்லாம் இருக்கா, பொண்ணுடைய குணம் எப்படி, இதெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் வேஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஆல் நெசசரி. இது எல்லாத்தோடையும் அதையும் மீறி தேவைப்படுது என்னென்னா இந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங். ஜெனட்டிக் கவுன்சிலிங் அப்படி என்னென்னா மரபணு பரிசோதனை செய்கிறது. என்னென்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ், பிபி, சில வியாதிகள்லாம் குடும்பத்தில் பரம்பரை வியாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தோஸ் ஆர் நோன் டு எவ்ரிபடி. அதையும் தாண்டி சில மரபணுக்களால் வரக்கூடிய வியாதிகள் இருக்குது. அது வந்து தட் ஆல்சோ ரன்ஸ் இன் ஃபேமிலி. ஆர் அந்த குணாதிசயங்கள் இருக்கிற ரெண்டு ஃபேமிலிஸ் ஒன்றா சேர்றப்போ, அதாவது அந்த குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய குடும்பத்திலேருந்து பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணுறப்போ குழந்தைக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால எப்படி நம்ம மிச்ச சோஷியல் ஃபேக்டர்ஸை பற்றியெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்து we are ensuring that we are comfortable with it, we are compatible with it. அந்த மாதிரி இந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் அண்ட் இஃப் நீடட் ஜெனட்டிக் டெஸ்டிங்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுறதும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன் இது ஜெனட்டிக் கவுன்சிலிங் பண்ணுறது அவசியம் அப்படின்னு சொல்லுங்க டாக்டர். ஏன்னா தெர் ஆர் சர்டன் டிசீசஸ், அது வந்து ஜெனட்டிக்காக டிரான்ஸ்மிட் ஆகுது. இப்போ எல்லாருக்குமே தெரியும், சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் குழந்தைக்கு பிரச்சனைகள் வரக்கூடுங்கிறது மேலோட்டமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது என்னத்துக்குன்னா, இப்போது அப்பா, அந்த குழந்தையுடைய அப்பா, அதாவது அந்த பையன் இருக்கிற ஃபேமிலியில் சில வியாதிகள் இருக்கிறதுக்கான டெண்டன்சி இருக்கலாம். அதே மாதிரி அந்த பொண்ணுடைய குடும்பத்துலேயும் இருக்கலாம். அவங்க ரெண்டு பேருமே சொந்தக்காரங்க அப்படின்னு இருக்கிறப்போ, டு புட் இட் இன் சிம்பிள் வேர்ட்ஸ், த சைல்ட் கெட்ஸ் டபுள் டோஸ் ஆஃப் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் அன் இல்னஸ். திஸ் இஸ் புட்டிங் இட் இன் சிம்பிள் டேர்ம்ஸ். ஹைப்பர் டென்ஷன் வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வரப்போகுது, அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்குது. இல்லை சுகர் ஒரு குடும்பத்தில் எல்லாரும் இருக்குது. அது அந்த அத்தை பையனோ மாமா பையனோ இல்லை சொந்த மாமாவையே கல்யாணம் பண்ணிக்கிறப்போ இந்த குடும்பத்துலேயும் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதா இருக்கும். ஸோ வரப்போகிற குழந்தைக்கு அப்பா கிட்டேருந்தும் அந்த ஃபேக்டர்ஸ் கிடைக்குது, அம்மா கிட்டேருந்தும் அந்த ஃபேக்டர்ஸ் கிடைக்குது. ஸோ த சைல்டுக்கு டபுள் டோஸ் ஆர் த டபுள் த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் அன் இல்னஸ் வருது. ஐம் நாட் ஜஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிங் டு டயபெட்டிஸ் ஆர் ஹைப்பர் டென்ஷன்.
மரபணுக்கள் மூலியமாக வரக்கூடிய எத்தனையோ வியாதிகள் இருக்குது. சிலது வந்து லைஃப் த்ரெட்டனிங், சிலது நாட் கம்பேட்டபிள் வித் லைஃப், சிலது வந்து வாழ்க்கை தரத்தை அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை பாதிக்கக்கூடியது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதனால தான் ஜெனட்டிக் கவுன்சிலிங் அண்ட் ஜெனட்டிக் டெஸ்டிங் பிஃபோர் மேரேஜ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ ஜெனட்டிக் கவுன்சிலிங் வந்து ஜென்ரலாக எல்லாருமே எடுக்கணுமா, இல்லை பர்டிகுலராக இவங்க மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா டாக்டர்? எல்லாரும் ஜெனட்டிக் கவுன்சிலிங் அண்ட் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஐடியல் சுச்சுவேஷன் வந்ததுன்னா, நாட் நவ், மேபி இன் ஃபியூச்சர் வந்ததுன்னா, தட் வுட் பி த பெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கப்போ ஐ வாஸ் கோயிங் த்ரூ வேரியஸ் ஆர்டிகல்ஸ். அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், கல்ஃப் கண்ட்ரீஸில், சம் ஆஃப் த கண்ட்ரீஸில் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு கப்பிள், மேன் அண்ட் உமன் கல்யாணம் பண்ணணும்னு வரப்போ அவங்களுக்கு ஜெனட்டிக் டெஸ்டிங் அண்ட் கவுன்சிலிங் கம்பல்சரி. எப்படி மேரேஜுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியோ அந்த மாதிரி இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்கும் கம்பல்சரின்னு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த பாப்புலேஷனில் சில பிளட் டிஸார்டர்ஸ் ஆர் வெரி வெரி காமன் அவங்களுக்கு. அதனால 2 ஃபேமிலிஸில் இருக்கிறவங்க வந்து கல்யாணம் பண்ணுறப்போ அந்த குழந்தைக்கு வந்து அந்த பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுங்கிறதுனால அவங்க அதை கம்பல்சரின்னு கவர்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இல்லை. ஒரு ஃப்யூச்சரில் வந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். பட் இப்போ பொறுத்த வரைக்கும் வந்து கம்பல்சரின்னு சொல்கிறத விட, இப்போ சப்போஸ் ஒரு குடும்பத்தில் ஏதோ சில பிரச்சனைகள் இருக்குது, குரோமோசோம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கலாம், மூளை குறைபாடுகள் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கலாம். எல்லா மூளை குறைபாடும் குரோமோசோம் ப்ராப்ளம்ஸ்னால, மரபணுக்கள்னால வருதுங்கிறது இல்லை. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறப்போ அவங்க இன்னொரு ஃபேமிலியிலேருந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதா இல்லையான்னு தெரியாமல் இருக்கலாம். அப்போது பெண் பையன் 2 பேருமே வந்து கவுன்சிலிங் பண்ணுறது முக்கியமாகுது. டெஃபினட்டாக சொந்தத்தில் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த கவுன்சிலிங் பண்ண வேண்டியது முக்கியமாக ஆகுது. இது வந்து டாக்டர், இப்போ சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குழந்தை பிறக்கும்போது கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். குழந்தை பிறக்கும்போது பிரச்சனை கிடையாது, குழந்தைக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிங்கிறது. இந்த மரபணுக்களால் வரக்கூடிய குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் வந்து குழந்தைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா தெர் இஸ் சம்திங் கால்ட் அ கேரியர் ஸ்டேட். அதாவது அந்த ஆணோ பெண்ணோ டிசீஸை எக்ஸிபிட் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த கேரியர் ஸ்டேட்டுங்கிறது என்னென்னா தே ஹாவ் அ டெண்டன்சி ஃபார் அ டிசீஸ் அப்படின்னு இருக்கலாம். ஸோ சிலது வந்து ஆண் மூலமாக வரக்கூடியதாக இருக்குது, சிலது வந்து பெண் மூலமாக வரக்கூடியதாக இருக்குது. மைண்ட் யூ, திஸ் இஸ் நாட் தொற்று நோய். இது அந்த சர்டன் குணாதிசயங்கள், சர்டன் இல்னஸஸ், ஆண் மூலமாக ஆண் குரோமோசோம் மூலமாக வரக்கூடியது இருக்குது, பெண் குரோமோசோம் மூலமாக வரக்கூடியது இருக்குது, சிலது வந்து ரெஸ்ட் ஆஃப் த குரோமோசோம் மூலமாக வரக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ 2 ஃபேமிலிஸ் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறாங்கிறப்போ பேசிக்கலி அவங்களுக்கு வந்து இது 2 குடும்பத்துலேயும் சில பிரச்சனைகள் இருக்கலாம். அப்போது வந்து அவங்க கல்யாணம் பண்ணுறப்போ மேல்லேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது இருக்கலாம், ஃபீமேலேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது இருக்கலாம். அந்த குழந்தைக்கு குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸோ இல்லை உடல் உறுப்புகளில் வேறு கன்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டின்னு சொல்கிறது, பிறப்பிலேயே சில குறைபாடுகள் இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மாதிரி இருக்கிறப்போ குறைப்பிரசவம் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வயத்துலேயே வந்து குழந்தை வந்து க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷனோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லை அப்படிங்கிறது. டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆவாங்கங்கிறது கிடையாது, பட் வாய்ப்புகள் நிறைய. டாக்டர், என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? யூஸ்வலாக இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி வரக்கூடிய வியாதிகள் என்னென்னா ரத்த சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்குது. நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தலசிமியா அப்படின்னு. நம்ம ஊரில் கூட இந்தியாவில் கூட தலசிமியா ஃபவுண்டேஷன் இருக்குது. அது அந்த மாதிரி. அப்புறம் சிக்கிள் செல் அனிமியான்னு ஒரு டிசீஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பிளட் செல்ஸில், பிளட்டில் இருக்கிற ஹீமோக்ளோபின் சம்மந்தப்பட்டது. இது வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது. டைரெக்டாக சில சமயம் ஒரு ஜென்ரேஷனில் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரலாம், ஒரு ஜென்ரேஷன் ஸ்கிப் ஆகிட்டு கூட வரலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். அண்ட் தென் அனதர் ஒன் இஸ் மசில்ஸ் சம்மந்தப்பட்டது, ஜாயிண்ட் சம்மந்தப்பட்டது, கிட்னி சம்மந்தப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ், மயோசைட்டிஸ் மேட் ஃபேமஸ் பை சம் ஃபேமஸ் செலிப்ரிட்டிஸ் ஆல்சோ. இதெல்லாம் வந்து காமன் things that everybody hears of. But of course there are lakhs and lakhs of these chromosomal abnormalities, genetic abnormalities which can come. ஓகே டாக்டர், இப்போ சொந்தத்துக்குள்ள மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து கல்யாணம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வருமா டாக்டர்? நிச்சயமாக வரலாம். யாருமே வந்து நோபடி இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் கெட்டிங் தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அதனால தான் வந்து இந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் யூனிவர்சலாக, அதாவது எல்லாருக்கும் பண்ண வேண்டியதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நல்லா தான் இருக்கும். அதனால் ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த குறைபாடு, குரோமோசோமல் குறைபாடு, மரபணுக்களில் குறைபாடுங்கிறது ஆப்வியஸாக வெளியில் தெரிஞ்சிருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. பிகாஸ் அது ஜென்ரேஷன் ஸ்கிப் பண்ணி வரலாம் யூஸ்வலாக. அதனால் 3 தலைமுறைக்கு பற்றின கேள்விகள் கேட்பாங்க ஜெனட்டிக் கவுன்சிலர்ஸ். அப்பா தாத்தா முடிஞ்சால் அதுக்கு முந்தினவங்கள பற்றியும், கிரேட் கிராண்ட் ஃபாதர் பற்றியும் கேட்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டு
பை கொஸ்டினிங் பிரச்சனைகள் இருக்கலாமா இல்லையாங்கிறது தெரிய வரும். சில சமயம் முந்தின ஜென்ரேஷனில் அது ஒன்றும் இல்லை, ஏதோ இருந்தது, சீக்கிரம் செத்துட்டா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியாது. ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸில் இருக்கிறத பற்றி கேள்வி கேட்டு அதில் சந்தேகங்கள் வந்ததுன்னா டெஸ்டிங் பண்ண வேண்டி இருக்கும். தட் இஸ் வை எல்லாருக்கும் பண்ண முடிஞ்சால் நல்லது தான். அது இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீகன்செப்ஷனல் கவுன்சிலிங் அப்படின்னு ஒன்று எடுக்கிறாங்க, அது என்ன டாக்டர்? ப்ரீகன்செப்ஷனல் கவுன்சிலிங்கிறது இஸ் அ வாஸ்ட் திங். அது ஜெனட்டிக் டெஸ்டிங்குங்கிற இதையும் தாண்டி அது இட்ஸ் கோஸ் பியாண்ட் தட். ஏன்னா இதில் மதருடைய ஹெல்த், ஃபாதருடைய ஹெல்த் எல்லாமே சம்மந்தப்பட்டது. அது வந்து ப்ளஸ் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, அந்த கப்பலுடைய ஏஜ், எஸ்பெஷலி அந்த பெண்ணுடைய வயசு, அவங்களுடைய உடல் வெயிட்டு, அவங்களுக்கு வேறு ஏதாவது இல்னஸ் இருக்கா, அதெல்லாம் சம்மந்தப்பட்டது. இது எல்லாமே ஒரு ஐடியல் சுச்சுவேஷனில் வச்சுக்கிட்டு ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறது இஸ் குட் ஃபார் த க்ரோயிங் பேபிஸ் ஹெல்த். அதுதான் ப்ரீகன்செப்ஷனல் கவுன்சிலிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரீ மேரேஜ் ஜெனட்டிக் கவுன்சிலிங். அப்போ எல்லாருமே ப்ரீகன்செப்ஷனல் கவுன்சிலிங் எடுக்கணுமா டாக்டர்? ப்ரீகன்செப்ஷனல் கவுன்சிலிங் இஸ் மச் ஈஸியர் தென் ஜெனட்டிக் கவுன்சிலிங். அது வந்து திஸ் ஒன்லி இன்வால்வ்ஸ் அ கன்சல்டேஷன் வித் அ கைனகாலஜிஸ்ட். அவங்கள போய் மீட் பண்ணி ஆஸ் அ கப்பல் 2 பேரும் மீட் பண்ணி டாக்டர் வந்து அவங்களுடைய பேசிக் லைஃப் ஸ்டைல் பற்றி, பர்சனல் ஹிஸ்ட்ரி, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய ஹெல்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தைராய்டு, சுகர், ஹீமோக்ளோபின், அந்த மாதிரி பேசிக் டெஸ்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஏதாவது இதில் அப்நார்மாலிட்டிஸ் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுற சமயத்தில் ஃபோலிக் ஆசிட்ங்கிற விட்டமின் எடுக்கிறது முக்கியமாகுது. அது குழந்தையுடைய நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ப்ரெக்னென்சியில் டாக்டர் அந்த டேப்லெட்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ப்ரிஃபரபிளி அட்லீஸ்ட் ஒரு 100 days பிஃபோர் கன்சீவிங் அது எடுக்க ஆரம்பிச்சிருக்கணும், ரஃப்லி 3 மாதம் முன்னாடிங்க. ஸோ ஒரு பிளான்ட் ப்ரெக்னென்சிக்கு வந்து இந்த ப்ரீகன்செப்ஷனல் கவுன்சிலிங் வில் ஹெல்ப். ஓகே டாக்டர். இப்போ மேரேஜ்க்கு முன்னாடி ஜெனட்டிக் கவுன்சிலிங் எடுத்தவங்க இப்போ ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணும்போது இந்த ப்ரீகன்செப்ஷனல் கவுன்சிலிங் எடுக்கணுமா, இல்லை அது அவசியம் இல்லையா டாக்டர்? ஜெனட்டிக் கவுன்சிலிங் வித்தியாசம், ப்ரீகன்செப்ஷனல் கவுன்சிலிங் வேறு, இது வேறு அது வேறு. ஜெனட்டிக் கவுன்சிலிங் ஜீன்ஸ் மூலமாக ஒரு மரபணுக்கள் மூலமாக வரக்கூடிய வியாதிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சிலது வந்து லைக் ஐ செட் நாட் கம்பேட்டபிள் வித் லைஃப் ஆர் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணக்கூடியதுன்னு இருக்கிறது இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வேறு வகையான ப்ரெக்னென்சி ஆப்ஷன்ஸ் ஏதாவது சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். வெரஸ் ப்ரீகன்செப்ஷனல் கவுன்சிலிங் இஸ் டு டூ வித் ஜென்ரல் ஹெல்த். அதனால அதுவும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது வந்து எல்லாராலையும் பண்ணக்கூடியது பண்ணியே ஆகணும். எடுக்கிறது நல்லது. டாக்டர், ஜெனட்டிக் ரீதியா கர்ப்பப்பைக்கு ஏதாவது ப்ராப்ளம்லாம் வருமா டாக்டர்? ஜெனட்டிக் ரீதியாக கர்ப்பப்பைக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் சில கர்ப்பப்பை அப்நார்மாலிட்டிஸ், அதாவது கர்ப்பப்பையுடைய டெவலப்மெண்டல் அப்நார்மாலிட்டிஸ் இட் கேன் ரன் இன் த ஃபேமிலிஸ். அம்மாவுக்கு இருந்திருக்கலாம், தெரியாமலே போயிருந்திருக்கலாம். அடுத்த ஜென்ரேஷனில் பார்த்தா 2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரே மாதிரியான அப்நார்மாலிட்டிஸ் இருக்கிறதுக்குன்னு பாசிபிலிட்டி இருக்குது. மற்றபடி வேறு இதுங்கிறது கிடையாது. பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னு ஒரு இது இப்போ காமனாக எல்லாரும் பேசுகிறது, தட் கேன் ஆல்சோ பி ரன்னிங் இன் ஃபேமிலிஸ், பேசிக்கலி இன் சிப்ளிங்ஸ். போன ஜென்ரேஷனில் அது வந்து ஒரு பெருசாக பேசப்படாத விஷயம். இட் வாஸ் மோர் ரெஸ்ட்ரிக்டட் டு டெக்ஸ்ட் புக்ஸ் தேன் இன் ப்ராக்டிக்கல். வேறஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது இருக்குது அண்ட் இட் கேன் ரன் இன் ஃபேமிலிஸ். அந்த மாதிரி இருக்கலாமே தவிர ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிங்கிறது இல்லை. டாக்டர், அப்போ ஜெனட்டிக் ரீதியாக வேற என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் கேர்ள்ஸ்க்கு வரும்? ஜெனட்டிக் ரீதியாக எல்லாருக்கும் வரக்கூடிய ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். வந்து அதில் வந்து என்னென்னா அனீமிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிவியராகவே அனீமிக் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அந்த தலசீமியாங்கிற ட்ரெயிட் இருக்கிறப்போ அண்ட் இட் ரன்ஸ் இன் சர்டன் கம்யூனிட்டிஸ். இப்போது ஐ ஹவ் கம் அக்ராஸ் தட் ரன்னிங் இன் சர்டன் பாப்புலேஷன்ஸ் இன் நார்தர்ன் இந்தியா, சர்டன் அதர் ரிலிஜியஸ் கம்யூனிட்டிஸில் இருக்கிறது. அந்த மாதிரி வேர்ல்டு ஓவர் அந்த மாதிரி இருக்கிறது இருக்குது. ஸோ சிவியர் அனீமியா அவங்களுக்கு இருக்கலாம், விச் நீட்ஸ் மல்டிபிள் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ். அது காஸ்ட் வகையிலையும் சரி, உடல் ரீதியாகவும் மன ரீதியாக எல்லா வகையிலையும் வந்து ஒருத்தர் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. அது மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், பாலிசிஸ்டிக் கிட்னிஸ், இது எல்லாமே விமனுக்கு காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஓகே டாக்டர், இப்போ ஆட்டோ இம்யூன் இஷ்யூ அப்படின்றது நிறைய செலிபிரிட்டிஸ்க்கும் வந்திருக்கு. ஸோ அப்படின்னா என்ன டாக்டர்? ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் பேசிக்கலி இம்யூனிட்டி மீன்ஸ் எதிர்ப்பு சக்தி. யூஸ்வலாக நம்ம உடம்புல எதுக்கு எதிர்ப்பு சக்தி வருதுன்னா ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸுக்கு. நமக்கு உடம்புல இல்லாத அடுத்த விஷயங்கள் எல்லாமே ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ். அது வந்து மோஸ்ட்லி இம்யூனிட்டிங்கிறது இன்ஃபெக்ஷன்ஸுக்காக சொல்கிறது. ஆட்டோ இம்யூனுங்கிறப்போ நம்ம உடலில் இருக்கிற சில காம்பனன்ட்ஸ்க்கே எதிர்ப்பு சக்தி வருது. ஆட்டோ இஸ் செல்ஃப். ஸோ நம்ம அந்த எதிர்ப்பு சக்தி சில செல்லுக்கு இருக்கலாம், செல்லில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு இருக்கலாம், மசில்ஸுக்கு இருக்கலாம், பிளட் காம்பனன்ட்ஸ்க்கு இருக்கலாம், ஸ்கின் காம்பனன்ட்ஸ்க்கு இருக்கலாம். நமக்குள்ள எதிர்ப்பு சக்தி வர்றது பேர் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இதுக்கும் ஜெனட்டிக் ஏதாவது ரிலேட் இருக்கா டாக்டர்? நாட் எசென்ஷியலி, எக்ஸாக்டாக அதுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை டாக்டர். இப்போ ஏஜ்டு ஆனவங்க மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ரெக்னன்சி டைமில் என்னென்ன இஷ்யூலாம் வரும் டாக்டர்?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜ் ஏற ஏற ஆணுக்கும் பெண்ணுக்கும் எஸ்பெஷலி விமனுக்கு கன்சீவ் ஆகிறதுலையே கஷ்டங்கள் வரலாம். ஏன்னா அது எக் ஏஜஸ். ஸோ அவங்களுடைய கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே குறையிறதுக்கு அது சான்சஸ் அதிகமாக இருக்குது. கன்சீவ் ஆனாலும் பிரசவம், அதாவது அபார்ஷன்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. குழந்தைக்கு வயசு ஏற ஏற என்னதான் இருந்தாலும் லைக் ஜஸ்ட் ஹவு சேஞ்சஸ் ஹேப்பன் ஆன் த எக்ஸ்டீரியர், அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லா வகையான உறுப்புகள்லேயும் சேஞ்சஸ் வருது. ஸோ ரத்த ஓட்டம் ஓரளவுக்கு சுருங்கலாம், பாதிக்கப்படலாம். ஸோ ப்ரெக்னென்சியில் மதருக்கு ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் அந்த மாதிரியான வியாதிகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ உள்ளுக்குள்ளே ரத்த ஓட்டம் மைன்யூட்டாக குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ யூட்ரஸ்க்கு ரத்த ஓட்டம் குறையிறப்போ குழந்தை க்ரோத் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. குறை மாதத்தில் பிரசவங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சிவியராக ஹைப்பர் டென்ஷனோ டயபெட்டிஸோ இருக்கிற பட்சத்தில் குழந்தை உள்ளுக்குள்ளே இறந்து போக வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் மதருடைய ஏஜ் ஏற ஏற குழந்தைக்கு குரோமோசோம் குறைபாடுகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது எல்லாமே உள்ளுக்குள்ளே முன்னுக்கு பின்னா வேலை பண்ணுறப்போ குரோமோசோம் குறைபாடுகள் குழந்தைகளுக்கு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ எப்படி ஏஜ்டு பர்சன் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ப்ரெக்னென்சியில் நிறைய இஷ்யூ வருதோ, அதே மாதிரி இப்போ இருக்க 2K கிட்ஸ் எல்லாருமே சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களோட டீனேஜில் இப்படி சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் டாக்டர்? ப்ரெக்னென்சி 2K கிட்ஸ் டீனேஜ்லேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு டீன் வந்தோடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது முன்னாடி ஒரு 3-4 ஜென்ரேஷன் முன்னாடி தான் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. மை grandma got married at 9 years of age. I don't know if they are getting married in teenage, but ரொம்ப earlier younger mother, அதாவது 21 வயசுக்குள்ளே அம்மா இருக்கிறப்போ அவங்களுடைய பாடியுடைய மெச்சூரிட்டியுமே கம்மியாக இருக்கும். எப்படி மென்டல் மெச்சூரிட்டி இருக்கோ அந்த மாதிரி. ஸோ ரொம்ப யங்காக கல்யாணம் பண்ணுறப்போவுமே லேட்டர் ஏஜில் வரக்கூடிய சில பிரச்சனைகள் வரலாம். Those mothers run a risk of becoming anemic faster. They run a risk of getting hypertension faster. And they also run a risk of having preterm babies faster. After 21 is the right age to get married and have children. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ்.